இந்தியாவில் நிறையா வந்து நான் முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய ஃபுட் ட்ரக் பார்த்துருக்கேன். இப்போ நான் ஸ்ரீலங்காவில் வந்து யதார்த்தமாக பார்த்தேன். ஆட்டோவில் வந்து இது சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட் ட்ரக் வந்து ஐடியா இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட பண்ணலாம். இவர் வந்து போண்டா வடை அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காப்புல. கார்லிக் பொரியல் சாப்பிட்டு இருக்கீங்களா? இல்லையே. அப்போ ஒன்று இதுதாங்களே. இது என்னது இப்போ போடுறது? இது வடை, போண்டா வடை. போண்டா வடை. பருப்பு வடை நம்ம ரவுண்டாக தட்டையாக போடுவோம். இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இந்த மாதிரி போட்டிருக்காரு. இந்த ஷேப்பில் வந்து பருப்பு வடை போட்டிருக்காரு. இது 20 ரூபா பருப்பு வடை. இது வந்து போண்டா 10 ரூபா. இது 50 ரூபா போட்டிருக்காரு. பூண்டு பார்த்தீங்களா, முழு பூண்டை வச்சு ஏதோ பண்ணியிருக்காரு. அப்படியே எண்ணெயில் பொரிச்ச மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குன்னு தெரியல, வேணால் சாப்பிட்டு சொல்கிறேன். பூண்டை வந்து அப்படியே முழுசாக எண்ணெயில் பொரித்து உள்ள ஸ்பைசஸ் பொடி மாதிரி போட்டிருக்காங்க. இது ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இது சாப்பிடும் போது முழு பூண்டை வந்து எண்ணெயில் பொரித்து சாப்பிட எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கிறிஸ்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தோல் அப்படியே இருக்கிறதுனால அந்த தோலோடு சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்குது. இது உள்ள வந்து ஸ்பைசஸ் பொடி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது கலந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் பூண்டு பிடிக்காதவங்களுக்கு இது பிடிக்காது. அதுவும் முக்கியமாக நம்ம ஊர் மக்களுக்கு சாப்பாடில் போட்டாவே எடுத்து தூக்கி போட்டு சாப்பிடுவோம். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்தான்.